தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கோம். தமிழக அரசு அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தகுதிக்கும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 7 விதமான பதவிகள். வெறும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் கிடையாது. அது இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 7 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் அப்படிங்கிறது 17,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதாவது இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ். தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று தபால் மூலியமாகவும் அனுப்பணும், அதே மாதிரி இமெயில் ஐடி மூலியமாகவும் அனுப்பணும். 2 ஆப்ஷனையும் கம்பல்சரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. 7 விதமான பதவிகள் சொல்லியிருந்தோம். அது எந்த பதவிகளோ, இப்போ எக்ஸாம்பிள் நான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணேன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு டிக் பண்ணால் அது எதுவோ நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்ணப்பதாரர் பெயர், அப்ளிகேட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது அவர்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர். கல்யாணான பெண்கள்னால் நீங்கள் அப்பா கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள். ஆண்கள் அப்படின்னா நீங்கள் அப்பா பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கல்வி தகுதியை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது முன்னுரிமை, அதாவது முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது எந்த சாதி கம்யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், அதாவது எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரி அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் மற்றும் பெர்மனண்ட் அட்ரஸ், இந்த 2 அட்ரஸுமே, அதாவது டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆதார் கார்டு நம்பர் மற்றும் ஃபோட்டோ காப்பி. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டு. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு அனுப்பணுங்கிற சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த இடத்துல பிறந்த தேதிக்கான சான்று, 10th மார்க் ஷீட் வைக்கலாம், 12th மார்க் ஷீட் வைக்கலாம், இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். இந்த இடத்துல கல்வி தகுதி மற்றும் மதிப்பெண் சான்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சான்று, நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் என்ன, அதில் இந்த இதெல்லாமே வைக்கலாம். அதாவது பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வீட்டு ரசீது, வாக்காளர் அடையாள அட்டை, வருவாய்த்துறையில் வரங்க ரசீது, அந்த மாதிரி ஏதாவது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட கேரக்டர் மற்றும் கண்டக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நன்னடத்தை சான்று. ஓகேங்களா? இது எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூலோ காலேஜ் எங்கே படிச்சிங்களோ அங்கே இருக்க தலைவரால் வாங்கணும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே அந்த ஆஃபீஸில் நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மாற்றுத்திறனாளி யாராவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இதுலேருந்து கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. முன் அனுபவ சான்று ஏதாவது வந்து அதை வச்சுக்கோங்க. வேறு ஏதேனும் சம்மந்தப்பட்ட சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சேர் சைடு அட்டெண்டர் 10 காலியிடங்கள், 12,450 ரூபா உங்களுக்கான சம்பளம். டிப்ளமோ நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 35 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 17,430 ரூபா சம்பளம். நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இது 2லேயும் டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 17,430 ரூபா சம்பளம். இதுக்கும் மேலே அதில் சொன்ன அதே தான். நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கணும். கூடவே தமிழ்லையும் இங்கிலீஷும் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸ்வீப்பர் மற்றும் ஸ்கேஜர்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 காலியிடங்கள் 12,450 ரூபா சம்பளம். 8th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், 35 வயது மேக்ஸிமம். உதவியாளர் அதாவது அட்டெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 18 காலியிடங்கள் 12,450 ரூபா உங்களுக்கு சம்பளம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கூடவே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது செக்யூரிட்டி பர்சனல் பாதுகாப்பு பணியாளர் 5 காலியிடங்கள் 14,430 ரூபா சம்பளம். 8வது பாஸ் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 காலியிடங்கள் 14,430 ரூபா சம்பளம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை பட்ட படிப்பு ஓகேங்களா. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அதை முடிச்சுட்டு கணினி அறிவியல் மற்றும் புள்ளியியல் அறிவு ஓகேங்களா, இதை நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் நீங்கள் படிச்சிருக்கணும் சப்ஜெக்டில். கூடவே பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும், கூடவே 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு 2 விஷயத்தை முக்கியமாக பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் மின்னஞ்சல் அப்புறம் ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கான இமெயில் ஐடி இதுதான், tndmegdcpdk@gmail.com. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதில் இமெயில் மூலிமா ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் இங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க, பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி இமெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. தபால் மூலிமா அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், நியமன குழு, அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, முள்ளூர், புதுக்கோட்டை 622004ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் 22/2/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 2 விஷயத்தையும் மறக்காமல் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 விஷயத்தையும் மறக்காமல் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க, நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.